I'm really happy to be here because I'm a horse lover too and I'm a horse rider too. So I'm happy that my kids are here in CEC. They are doing their riding for past 2 years. Them, Urvi and Arnav, and my special congratulations to all the winners here. And winning 18 medals is not a joke. And CEC, and here we have Kishore sir, the owner here. He's so kind and he's always there with the students and all the coaches here. And Isabel, I've seen her how she's so disciplined, and in the morning she's on with all the riders, making sure that they are doing perfectly. And no doubt they've won so much because the training here is so wonderful. And I'm really happy that the sport is picked up in Tamil Nadu as well. And so much of students from here from Tamil Nadu have gone and won at the national level and the Asian level. So I'm really, really happy about that. And my congratulations to you both and to all the riders and the coaches. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் பிகாஸ் நான் ஒரு அனிமல் லவர் அண்ட் இங்கே குதிரைன்னு எனக்கு பயங்கர ஆசை. And I've been training before my coming to the field. I was riding back in my school days. I was in Kothagiri and I used to ride there. First we had a couple of horses from the race course and they were training to just training is for the students, and I was one of them who got on the back the first time and riding them. It was like crazy because training those horses are a bit difficult, but after that it tamed and then I started off from there. And I'm really happy that my kids are also following the same thing. Tamil is சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இத்தனை பசங்க இங்கேருந்து போய் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் போய் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற குதிரைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பராமரித்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அவ்வளோ ஒரு கனெக்ட் குதிரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரைடர்ஸ்க்கும் உள்ள அந்த கனெக்ட் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து பர்ஃபெக்டாக ஒருத்தரும் அவ்வளோ கோல்டு மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மென்மேலும் இந்த ஸ்போர்ட் வந்து வளரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை சப்போர்ட் பண்ணி அது பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிகாஸ் திஸ் ஸ்போர்ட் ஹேஸ் டு பி ஸ்ப்ரெட் அக்ராஸ் and more and more students have to come in to the sport because it's a wonderful thing to actually do. And இது மாதிரி ஒரு பயங்கர ஒரு கான்சன்ட்ரேஷனா இருக்கட்டும், ஒரு டிசிப்ளினா இருக்கட்டும், இந்த ஒரு ஸ்போர்ட்ல வந்து பயங்கர அதை வந்து நம்ம கடைபிடிக்க முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை பேர் இதை வின் பண்ணியிருக்காங்கன்னும் போது. அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட பசங்களும் இந்த ஸ்கூல்ல 2 வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி போடியத்தில் அவங்களையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. So they have done it and my hearty congratulations to all the guys. Wonderful. இன்னும் இன்னும் வேர்ல்ட் லெவலில் இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் ஆல் த கோச்சஸ் ஹியர் முகந்த் அண்ட் ஆல் தி அதர்ஸ் ஆல்ரெடி ட்ரைனிங் ஒருத்தரையும் ட்ரெயின் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக இங்கே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நெசபிள் அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒருத்தருக்கும் நின்று இப்படி இருக்கணும், போஸ்டர் இப்படி பண்ணணும், இங்கே நிற்கணும், அந்த எல்லாமே ட்ரெஸ்ஸாச்சுன்றது வந்து அது அந்த டிசிப்ளின் தான். எங்கே எப்படி குதிரையை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ அழகாக அங்கே கொண்டு போகிறாங்க அதுக்கான அந்த ஒரு இது இருக்கும். இந்த எண்டுக்கு அந்த எண்டு எப்படி போகிறது அந்த விஷயம் எல்லாமே வச்சு தான் அந்த மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த குதிரையும் அந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்கணும், ரைடர்ஸும் அப்படி இருக்கணும். ஸோ அதுதான் இந்த ஸ்போர்ட்டோட மெயின் விஷயம். அண்ட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் தி பிரஸ். ஏன்னா இது வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய ட்ரீம். அண்ட் அந்த ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு கிஷோர் சார். ஏன்னா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 குதிரைங்க இருக்குங்க. எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இவரோட இடத்துல இங்கேயே தங்கி இதை பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் அ பேஷன் ஃபார் ஹிம். அண்ட் அவரோட பழைய பிக்சர்ஸ்லாம் நான் பார்த்தேன். அண்ட் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் அவர் அந்த பேஷனை வந்து அவர் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் அதை கொண்டு போறாருன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.